கர்த்தருக்குள் பிரியமான கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ள கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடன் பேசுகிறதாகவும் நமக்கு அறிவுரை சொல்லத்தக்கதாக நாம் வேதத்தை படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற வேதாகமத்தின் 8வது புத்தகமான ரூத் புத்தகம். இது வேதாகமத்தில் பழமை வாய்ந்த சரித்திரம், அதாவது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த உண்மை சம்பவத்தின் வரலாறு என்று நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தில் உள்ள எல்லா புத்தகங்களும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக இருந்து நம்மை வழிநடத்தவே தேவன் சித்தம் கொண்டுள்ளார். தேவனிடத்தில் பயமும் பக்தியும் வயது வித்தியாசம் இல்லாமல் அவரிடத்திலே கனிவாக தேடுகிற வாஞ்சையுள்ள இருதயம் சமாதானம், ஆறுதல், மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவரை தேடுகிற மனவாஞ்சையே தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. ரூத் புத்தகம் யார் எழுதினார் என்று குறிப்பு இல்லை. ஆனால் யூதர்களின் தலைமுறை வழியாக வந்த தகவலின்படி தீர்க்கதரிசி சாமுவேல் எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் ஆதாரங்கள் அதற்கு இல்லை. ரூத் புத்தகம் மிக சிறிய புத்தகமானாலும் சிறப்பு வாய்ந்த புத்தகமாக நம் கைகளில் கிடைக்க பெற்றிருப்பது நல்ல விஷயம் என்றே சொல்ல வேண்டும். ரூத் புத்தகத்திற்கு முன்பதான புத்தகங்களான யோசுவா, நியாயாதிபதிகள் புத்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவதூதன் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து தேவனுடைய சித்தத்தை குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் ரூத் புத்தகத்திலோ தேவனிடமிருந்தோ அல்லது தேவதூதன் மூலமாகவோ அவர்கள் வாழ்ந்த யாரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை என்பதும், அற்புதங்கள் அடையாளங்கள் எவையும் நடைபெறவில்லை என்பது இங்கே நாம் குறிப்பிடத்தக்கதான ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறவில்லை என்பதற்காக தேவனுடைய கிரியைகள் செய்யவில்லை என்று சொல்வதற்கு இல்லை. அவருடைய கிரியைகள், அவரின் வழிநடத்துதல் பொதுவான மக்களின் கண்களுக்கு காணப்படாமல் அவர் அவரின் கிரியைகளை நடப்பித்தார் என்பது புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ரூத் புத்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அர்ப்பணம். இந்த புத்தகத்தில் உள்ள ரூத்தின் மாமியார் போவாஸ் என்று வருகிற அனைத்து கதாபாத்திரங்களும் அவர்களிடத்திலே தயவு, கனிவு, தான் என்ற எண்ணம் இழந்தவர்களாக ஒரு அமைதியான நதியில் துடுப்பில்லாத படகு நகர்ந்து செல்வதைப் போல இந்த ரூத் புத்தகம் மிக அமைதியாக மெதுவாக கடந்து செல்கிறது. நமக்கு அநேக பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற எல்லா புத்தகங்களும் மனிதனுக்கும் அவனுடைய அன்றாட வாழ்வில் தன்னம்பிக்கையையும் தெய்வ பயத்தையும் சோர்ந்து போகாமல் திடமாக இருக்க கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. வளர்ந்து வரும் அறிவியல், நவநாகரிகம் பிறரிடத்தில் அன்பாயிருப்பதும் தயவு செய்வதும் கூட மக்களின் பார்வையிலே வாழ தெரியாதவர்கள் என்று பார்க்கப்படுகிறது. செல்வாக்கும் உயர்தர வாழ்க்கை முறையே எல்லோராலும் கவரப்படுகிறது. இப்படி ஒரு வர்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் வறுமை, தேவை, பற்றாக்குறை என்று கடவுளிடம் யார் மூலமாவது உதவி கிடைக்குமா என்ற எண்ணம் தினம் தினம் வானம் பார்க்கிற பூமியாக, வானம் பார்க்கிற மக்கள் இன்னொரு புறம். நம்முடைய சிந்தனையை நம்மை உண்டாக்கின தேவனை தவிர மனிதர்களில் ஒருவரும் அறிந்து கொண்டு உதவ முன்வருவார் இல்லை என்பதே இங்கே இருக்கும் காலத்தின் கொடுமை.
சுயநலம் தலைக்கு ஏறி தாறுமாறான சிந்தனையில் வாழ்கிற இந்த காலத்தில் ஆங்காங்கே பிறரின் சமாதானத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிறரின் இரட்சிப்பிற்காகவும் ஒரு கூட்டம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அது இயேசுவின் அன்பில் உணர்த்தப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே என்றால் தேவனின் மகிமைக்காகவே அது பூமியில் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் அடையாளமே பிறருக்காக ஜெபிப்பதும் பிறர் நலனுக்காக விருப்பப்படுகிறதுமே, முடிந்தால் உதவுகிறதும் ஏதாவது ஒரு முறையில் பிறர் நலம் நினைப்பதுதான் தேவநீதி. அதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கான அடையாளம் என்று சொல்லலாம். நல்லது செய்யாமல் போனாலும் தீமை செய்யாமல் இருப்பதே மிக பெரிய உதவி என்றும் சொல்லலாம். ரூத் புத்தகத்திலிருந்து. நகோமியின் குடும்பம். கணவர் எலிமெலேக், 2 மகன்கள் மோவாப் தேசத்திற்கு குடிபெயர்கிறார்கள். தன் மகன்களுக்கு மோவாப் தேசத்து பெண்களையே கொள்கிறார்கள். கணவன் பிள்ளைகளை பறிகொடுத்த நகோமி, இனி என்னோடு இருந்து என்ன பயன் பெறப்போகிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய 2 மருமகள்களையும் புறப்பட சொல்லுகிறாள். ஒருவள் நகர்ந்து விட்டால் ரூத் மட்டும் தன்னோடு இருக்க அடம்பிடிக்கிறாள். ரூத்தின் மனப்பக்குவமும் தேவன் மீது அவள் வைத்த நம்பிக்கை, உங்கள் மக்கள் என் மக்கள், உங்கள் தேவன் என் தேவன் என்று சொல்லி தேவனிடத்திலே கிருபையை பெறுகிறாள். போவாஸ் அனாதைகளுக்கு உதவும் தாராள குணம். ரூத்தின் உழைப்பு, விடாமுயற்சி, சிறுமை. நகோமியின் அறிவுரை. யோவாஸ் மற்றும் ரூத்தின் திருமணம். ரூத் தாயாகிறாள். மகிழ்ச்சியான முடிவு. மாமியாரை பார்த்தாலே வாயும் கசப்பு வாழ்க்கையும் கசப்பு என்று நினைக்கவும் சொல்லவும் சண்டையிடவும் விரட்டவும் கங்கணம் கட்டும் மருமகள்கள் ஒருபுறம், மருமகளை துவைத்து போடவும் கழுவி ஊற்றவும் அவர்களின் சிரிப்பின் முகம் பார்த்தாலே வீடே விழுந்ததாக நினைத்து விரட்டி விரட்டி சோதனை தரும் மாமியார்கள் ஒருபுறம். எங்கோ சில இடங்களில் மட்டும் புரிதல் ஓரளவிற்கு இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் மாமியார் மருமகளின் நல்லுறவு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மருமகள் மாமியாருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மாமியார் மருமகளுக்கும் வேற்றுமை ஒன்றும் இல்லை என்று, எல்லாம் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகளே, இதில் என்ன வேற்றுமை கிடைக்க வேண்டியிருக்கிறது என்பதை போலதான் உலக வாழ்க்கை அநேக குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பதிவில் ரூத் புத்தகத்தோடு ஒவ்வொரு பகுதியாக பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் உங்களிடம் திரும்பும் வரை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக பயணம் செய்வோம். நம்மை நாம் சரிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தயாராவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.